ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டாக ஒரு உப்பு பருப்பு தாங்க செய்யப்போகிறோம். உப்பு பருப்பு செய்கிறதுக்கு ஒரு வீடியோவான்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் அதையே ரொம்பவே டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க சட்டுன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 150 கிராம் துவரம் பருப்பு எடுத்து கழுவி வச்சுருக்கேன். துவரம் பருப்பை நல்லா 2 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருங்க. அப்போ தான் பருப்பு நல்லா மசிஞ்சு வரும். இதை நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் செஞ்சோன்னா சீக்கிரமே வேலை முடிஞ்சிடும். அதனால் குக்கரில் செய்துக்கலாம். ஊற வச்ச பருப்பு எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்துட்டேன். இதுக்கு ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாவை 2 கிள்ளி கூட போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால. இது கூட ஒரு 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்ல பழுத்த பழமாக ஒரு 2 தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் கண்டிப்பாக சேர்க்கணுங்க. இதில் 1 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. பருப்பு சேர்க்குறதுனால கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும், அதனால் தாராளமாக 2 ஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பு நான் இப்போ போடலைங்க. உப்பு சேர்த்தோன்னா பருப்பு சீக்கிரமே குழஞ்சி வேகாது, அதனால் உப்பு இப்போ சேர்க்க வேண்டாம். இதெல்லாத்தையும் குக்கரில் ஒரு 3லேருந்து 4 விசில் அளவு வச்சு எடுத்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், பருப்பு தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இதில் மிளகு எதுக்காக போடுறேன்னா, குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் அந்த காரத்தன்மை கம்மியாக இருக்கணும். அதனால் பச்சை மிளகாய் கம்மியாக போட்டிருக்கேன். மிளகு சேர்த்தோன்னா ஒரு இம்யூனிட்டியும் கிடைக்கும், அதனால் மிளகும் சேர்த்துருக்கேன். மிளகு சேர்த்து செய்யும்போது இதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதோட சாரெல்லாம் கூட இறங்கி இருக்கும், அதனால் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இதெல்லாத்தையும் நல்லா இன்னும் கொஞ்சம் குழைய வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். மத்து வச்சு கடையும் போது நம்ம போட்டிருக்கிற தக்காளி சீரகம் எல்லாமே நல்லா மசிஞ்சு ரொம்ப திக்காக வந்திருக்குங்க. இது கடையாமல் இருந்தோன்னா ஒரு மாதிரி திப்பி திப்பியாக நிற்கும். கடைஞ்சிட்டோன்னா இந்த மாதிரி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ரீமி மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இந்த மாதிரி நீங்கள் உப்பு பருப்பு செய்து கொடுத்தீங்கன்னா சாம்பாரே தேவையில்லைங்க. அடிக்கடி இந்த பருப்பு செய்வீங்க. இது குழந்தைங்களுக்கு 6 மாத குழந்தைங்கள்லேருந்து செய்யலாம். 6 மாத குழந்தையிலேருந்து செய்யும்போது தக்காளி மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு செய்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ரொம்பவே டேஸ்டான ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். இதுக்கு நெய் எடுத்திருக்கேன். நெய் 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். நெய் உருகினோனையே இதில் 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டிருக்கிறேன். இது கூட குட்டி குட்டியாக நறுக்குன சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணுங்க. அப்போ தான் இதோட டேஸ்ட்டு இன்னுமே இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். நம்ம ஆல்ரெடி பருப்பு வேக வைக்கும் போதுமே கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம். தாளிக்கும் போதும் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து வதக்கிடலாம். பெருங்காயம் கடைசியாக சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிட்டிங்கன்னா நல்ல வெங்காயம் ப்ரௌன் ஆனோனையே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பருப்பில் சேர்த்துடலாம். இந்த டைமில் நீங்கள் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 2 அப்பளமும் ஒரே ஒரு ஊறுகாயும் வச்சு சாப்பிட்டோன்னா சும்மா அப்படி இருக்குங்க. இதை சாப்பிடும்போது 2 ஸ்பூன் அளவு நெய் விட்டு சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளவு அருமையாக இருக்குங்க. டேஸ்டான இந்த உப்பு பருப்பை நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். அதுவும் சுட சுட சாதத்தோட 2 அப்பளங்க. சைடிஷ்க்கு ஊறுகாய் மட்டும் இருந்தால் போதுங்க, 2 பானை சோறு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த உப்பு பருப்பு. குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்குமே ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இந்த மாதிரி நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்குங்க. இந்த மாதிரி டேஸ்ட்டான உப்பு பருப்பை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.